ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் சீடிங்ல வந்து நோ அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து லேண்ட் வச்சிருந்தீங்க இல்ல போதுமான அளவுக்கு லேண்ட் வச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க வேளாண் விரிவாக்க மையத்துல போயிட்டு இதுக்காக நீங்க அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு லேண்ட் இருக்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேண்ட் சீடிங்க எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இகேஒய்சி ஸ்டேட்டஸ். இதுவுமே நீங்க இகேஒய்சியுமே முடிச்சிருக்கணும். ஸோ முடிக்கல அப்படின்னா இங்க நோன் இருக்கும். ஸோ இகேஒய்சி முடிக்கிறதுக்கு இந்த வெப்சைட்லேயே போனீங்கன்னா இகேஒய்சி நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி நீங்க போய் இகேஒய்சி முடிச்சுக்கலாம். இகேஒய்சி எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க இகேஒய்சிக்கான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு போறேன். ஸோ நீங்க ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கும், அதை ஃபில் பண்ணி நீங்க ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணலாம், இல்லை பயோமெட்ரிக் வச்சுமே வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது ரெண்டு மெத்தட்ல நீங்க வந்து இகேஒய்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ்ல வந்து நோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க ஆதார் கூட உங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணி வைக்கல. லிங்க் பண்றது வேற, சீட் பண்றது வேற. ஸோ சீட் பண்ணணும், அது வந்து நீங்க உங்க பேங்க்ல சொல்லி சீட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்பிசிஐ வெப்சைட்ல போயிட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் வெப்சைட்மே லிங்க் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதை லிங்க் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் மாறிடும். இந்த 3 இதுல எது ஒன்று உங்களுக்கு நோல இருந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராது, நீங்க எலிஜிபிளான பர்சன் கிடையாது. லேண்ட் சீடிங் அப்படின்னா வேளாண் விரிவாக்க மையத்தை போய் அணுகணும். இகேஒய்சி பண்ணீங்கன்னா நீங்களே பண்ணலாம், இல்ல சிஐசி சென்டர் நெட் சென்டர்ஸ்ல போய் கூட பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் சீடிங்னா நீங்களே போயிட்டு என்பிஐசி வெப்சைட் அல்ல ஆதார் வெப்சைட்ல பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பேங்க்ல போயிட்டுமே இது பண்ணிக்கலாம்.